தற்பொழுது உடனுக்குடன் செய்தியில் நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே அரசின் வெள்ள நிவாரண உதவித் தொகையை 1000 ரூபாய் மட்டும் வழங்கியதால் மக்கள் ஆத்திரத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெகநாதன் இணைக்கிறார். வணக்கம் ஜெகநாதன், இந்த போராட்டம் குறித்தான முழு விவரம். வணக்கம் மாலதி. தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக கடந்த டிசம்பர் 17, 18 ஆகிய 2 நாட்கள் பெய்த தொடர் கனமழை காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பலத்த இடங்கள் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பாக வெள்ள நிவாரண உதவியாக மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களில் 6000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 29ஆம் தேதி முதல் பல்வேறு இடங்களில் 6000 ரூபாய் மற்றும் 5 கிலோ அரிசி பை நிவாரண உதவியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் இட்டமொழி பஞ்சாயத்துக்குட்பட்ட இட்டமொழி பகுதியில் இன்று காலையில் 6000 ரூபாய் தராமல் வெறும் 1000 ரூபாய் மட்டும் வழங்கியதாக அப்பகுதி பெண்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் திடீரென்று பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தாசில்தார் பத்மபிரியா என்பவர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. மற்ற பகுதிகளுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு எங்களுக்கு மட்டும் 1000 மட்டும் தருகிறீர்கள், 6000 கொடுத்துவிட்டு எங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தருகிறீர்கள் என்று பொதுமக்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மாவட்ட ஆட்சியர் இது குறித்து முறையான நடவடிக்கை எடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய பகுதிக்கும் 6000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் முறையிட்டு வருகின்றனர். மாலதி. ஜெகநாதன், தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.